வெல்கம் டு ரகுவர் லாகு. இன்னைக்கு டே வந்து 68. நேற்று 67ஆம் தேதி. நேற்று நான் ஷூட்டிங் போயிட்டேன். நான் விழுப்புரத்தில் தான் ஒரு இயற்கை விவசாய சந்திக்க போயிருந்தேன். அவரோட வீடியோ தாங்க மேலே பார்க்குறீங்களா, அவரோட வீடியோ தான் அது. இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தாங்க பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. நிலத்துல தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இறந்துட்டாராம். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் இவர் வந்து நிலத்தை கையில் எடுத்து அவர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அப்பா வந்து கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பா பண்ணதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இயற்கை தான் பண்ணியிருக்காரு. ஆனால் நாட்டு ரகங்கள்லாம் அவங்க அப்பா தாத்தா வச்சிருந்தாங்க அதே விதைகள் தாங்க பயன்படுத்துறாரு. வெளியிலேருந்து வெந்த விதைகள் வாங்குறதுல அதுதான் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவர் நிறைய பேர்னு ஒரு பயிர் சொல்றாங்க, காராமணி. அந்த ஒரு பயிரால அந்த கிராமமே சந்தோஷமா இருக்கு அப்படின்றாருங்க. அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விதைச்சா மட்டும் போதுமாங்க, வருமானம் வருமாங்க. அது சாதாரணமாகவே அதை நடுவில் புரோக்கர் இருக்காங்களா, அவங்களே வந்து 120 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நேரடியாக விற்றா 150 180 வரைக்கும் போதும். இந்த ஒரு பயிரால அந்த கிராமமே சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. அந்த கிராமத்துல அந்த பயிரை போடாதவங்களே கிடையாதாங்க. எதுக்காக இவ்வளவு பேர் இந்த பயிரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காராமணியாங்க. அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கான். என்ன காரணம்னா, அது வந்து ஒரு பிஸ்கெட் காரன் தான் வந்து எடுத்துட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அதனால அது நல்ல டிமாண்ட் இருக்கு. என் குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பயிர் தான். என் குடும்பம் மட்டும் என் கிராமமே சந்தோஷமா இருக்கிறது காரணம் அந்த பயிர் தான் அப்படின்றாரு அவரு. கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நஷ்டம்வாங்க. இவர் அந்த பயிரால் வந்து அந்த ஒரு பயிரால் மட்டும் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நிறைய பயிர் பண்ணிட்டு இருக்காரு. நெல் பண்றாரு, வாழை பண்றாரு, அப்போ நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு பண்ணணும். அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, கூழ் ஒன்று கொடுத்தாங்க. சாதாரண கூழங்க, கம்பங்கூழ் கொடுத்தாங்க. கம்பம் கேழ்வரகு ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி கூழ் 3 சொம்பு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மதியானம் அவரோட அம்மா கொடுத்தாங்க அந்த கூழ். அதுவும் வந்து நல்ல டேஸ்டா இருந்தது. முழுக்க இயற்கை தான். உங்களுக்கு இயற்கையில விளைவிச்ச அரிசி பருப்பு எதனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவரோட நம்பர் நான் தரேன், மேலே வீடியோ இருக்குல்ல, அவரோட நம்பர் நான் தரேன். போயிருந்தேன். ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. அதில் போய் வந்து நீங்கள் அவரோட ஃபுல் வீடியோ பாருங்கள். அதில் அவரோட கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அவரை தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னால வீட்டில் அனைவரும் பொங்கல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வெளியில் சாப்பிட்டேன். நான் அவரோட ஃபார்முக்கு போயிருந்தேன். செம்ம சாப்பாடுங்க. இயற்கையில் விளைஞ்ச அரிசி சாப்பிட்றது அது வந்து உண்மையிலே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்குங்க இயற்கையில் இருந்த அரிசின்னு சொல்கிறோம், எத்தனை பேர் நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கிறீங்க? அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண் எதிர்க்க ஒருத்தர் வந்து அறுவடை பண்ணி வச்சு அவர் குடும்பத்துக்காக வச்சிருந்தது எனக்கும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு வந்து திதியா. அதனால் வந்து நான் போகிற அன்னைக்கு படைச்சி சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடு அன்றைக்கி நான் சாப்பிட்ணுன்னு தலையில் எழுதிருக்கு போல இருக்குது. அதனால் நான் சாப்பிட்டேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இளநீர் கொடுத்தாங்க. இளநீர் அவ்வளோ தண்ணிங்க, ஃபுல் தண்ணி இலையில. ஏன்னா நேச்சுரல் இல்லை, அதனால் அந்த மரத்துக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாரா. நம்ம மகசூல் அவ்வளோ இருந்தது. சொன்ன மாதிரி அவரோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா கீழே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை அனைவரும் பொங்கல் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் போக வேண்டியது இன்னைக்கு. வேற ஒரு வேலையால் நான் போகல. நான் வாங்க வீட்டில் பொங்கல் தான் இருக்கான்னு பார்க்குறேன். இன்னைக்கு சனிக்கிழமை. எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு நான் பழைய சோறுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எதுக்கு முறைக்கிறீங்க? நான் பழைய சோறுனா சரி, ஓகே கொடுங்க. இன்னைக்கு தோசை இருக்கு, பழைய சோறு இருக்கு. நான் பழைய சோறுன்னு சொன்னதுனால பழைய சோறு தர மாட்டாங்க, அவங்களே சாப்பிட்றாங்க. சரி, ஓகே. இது இப்படிதான் சில நேரத்தில் விளையாட கவலைப்படக்கூடாது. நம்ம தோசையை சாப்பிட்டு நம்ம இன்னைக்கு நாளை வந்து வெற்றிகரமாக ஆரம்பிப்போம்.